வணக்கம் நண்பர்களே. இந்தியாவில் இப்போ ஆல்ரெடியே விற்பனையில் இருக்கக்கூடிய நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய கார் மாடலில் அடுத்ததாக ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு 5 காரில் அப்டேட் வந்து வரப்போகுது. என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். முதல்ல கிரெட்டா காரில் அப்டேட் வந்து கொடுக்குறாங்க. கிரெட்டா பொறுத்த வரைக்கும் மிட் சைஸ் எஸ்இவி செக்மெண்ட்டில் லாஸ்ட் ஒரு 10 இயராகவே தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரு. இப்போ இந்த கார் ஏன் வந்து இந்தளவுக்கு ஹிட் அடிச்சது அப்படின்னா, நல்ல இன்ஜின் ஆப்ஷன் கொடுக்குறாங்க, நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க, லுக் வைஸும் நல்லாயிருக்கும், நல்ல ஸ்பேஷியஸாக வந்திருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரப்போகிற ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட்லேயுமே கண்டினியூ ஆக போகுது. அடிஷ்னலாக என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம்னா, 12.3 இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வரப்போகுது. அதே 12.3 இன்ச்சில் டிஜிட்டல் டிரைவர் டிஸ்பிளேயும் வந்து வரப்போகுது. இதை தாண்டி எலக்ட்ரிக் பாஸ் மோடு சீட் ஃபீச்சர் வந்து கொடுக்க போகிறாங்க. ரியரில் வரக்கூடிய பேசஞ்சர்ஸ்க்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஹெட்ரெஸ்ட் அந்த ஒரு ஃபீச்சர் வந்து வரப்போகுது. ஏஐ பேஸ்டு வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து கொடுக்க போகிறாங்க. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் வந்து வரப்போகுது. ஸ்டேரிங் வீல் வந்து புதுசாக மாற்ற போகிறாங்க. ஸோ இன்டீரியராகவும் இந்த மாதிரி அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. டிசைன் வைஸும் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு போனோன்னா சேம் இன்ஜின் ஆப்ஷன் வந்து கண்டினியூ ஆகும். இப்போதைக்கு வந்து 1.5 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் இருக்குது. 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து இருக்குது. 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் ஆப்ஷன் வந்து இருக்குது. இன்ஜின் ஆப்ஷன் அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த கார் பார்த்தோன்னா கியாவில் சோனட் கார்லேயும் ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. இப்போதைக்கு 4 மீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு எஸ்யூவி செக்மெண்ட்டில் பார்க்குறதுக்கு நல்லா போல்டாக ஒரு ஃபீச்சர் ரிச்சான கார் அப்படின்னா நம்ம வந்து கியா காரை வந்து சொல்லலாம். இந்த கார்லையுமே வந்து மல்டிபிள் இன்ஜின் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்போ வரப்போகிற ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட்டில் என்னென்னலாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா 2 ஸ்க்ரீன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. 12.3 இன்ச்சில் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், டிஜிட்டல் டிரைவர் டிஸ்பிளே, ரெண்டுமே வந்து ஒரு கர்வ்டு ஸ்க்ரீன் டைப்பில் இன்டீரியர் சேஞ்ச் வந்து கொடுக்குறாங்க. பவர்டு டிரைவர் சீட் வசதி வந்துடும். ஆம்பியன் லைட்டிங் இன்னுமே பெட்டராக மாறும். ரியரில் ஏசி வென்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ரிக்ளைன் பண்ணிக்கிற மாதிரி ரியர் சீட்ஸ் வந்து வந்துடும். அடாஸ் டெக்னாலஜி இதெல்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு போகிறப்ப 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின், அடுத்து வந்து 1.0 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின், 1.5 லிட்டர் டர்போ டீசல் இன்ஜின், இது வந்து நமக்கு அப்படியே கண்டினியூ ஆகும். அடுத்து பார்த்தோன்னா மாருதி சுசுக்கி பலேனோ காரில் இப்போ வந்து ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் அதிகமாக சேல் ஆகக்கூடிய ப்ரீமியம் ஹேஷ்பேக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பலேனோ கார் நிச்சயமாக அந்த விதத்தில் வந்து டாப்பில் வந்து இருக்கும். பார்க்குறதுக்கு நல்ல ஒரு போல்டு லுக்கு வந்துருக்கும். ஃபியூவல் எஃபிஷியண்ட்டாக வந்திருக்கும். அது மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் வந்து கம்மியாக வரும். ஸோ இதனால் இந்த காருக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிட்ருக்கு. இந்த காரில் இப்போ அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. அதில் வந்து கரண்ட்டாக வந்து டச் ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் 9 இன்ச்சில் வந்து கொடுக்குறாங்க. வரப்போகிற ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் 10.25 இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் வந்து வரப்போகுது. ஃபுல்லாக டிஜிட்டல் டிரைவர் டிஸ்பிளே வந்து கொடுக்க போகிறாங்க. வென்டிலேட்டட் சீட்டு, 360 டிகிரி கேமரா, ஒயர்லெஸ் சார்ஜிங், அதேமாதிரி சிங்கிள் பேன் சன்ரூஃப் வசதி வருவதற்கான வாய்ப்பும் வந்து அதிகமாக இருக்குது. 6 ஏர்பேக் வந்து ஸ்டாண்டர்டாக நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி இருக்க மாடல்லையே ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே, புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், க்ரூஸ் கண்ட்ரோல், இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. இதே ஃபீச்சர்ஸ் வரப்போகிற மாடல்லையுமே நமக்கு வந்து கண்டினியூ ஆகிரும். இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு போனோன்னா 1.2 லிட்டர் இசட் சீரிஸ் 3 சிலிண்டர் இன்ஜின் வந்து கொடுக்க போகிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஷிஃப்ட் காரில் இருக்க அதே இன்ஜின் ஆப்ஷன் நமக்கு வந்து வரும். 5 ஸ்பீடு மேனுவல், 5 ஸ்பீடு ஏஎம்டி ரெண்டுமே நமக்கு வந்துடும். மெயினாக பார்த்தோன்னா இதில் வந்து ஹைப்ரிட் வேரியண்ட்டும் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு வந்திருக்கு. அந்த வேரியண்ட் வந்து 25 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய மாடலை விட 15,000 20,000 ரூபா அதிகமான விலையில் இந்த மாடல் வந்து விற்பனைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து பார்த்தோன்னா டாடா நெக்ஸான் காரில் அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. நெக்ஸான் பற்றி சொல்லணும்னா இந்தியாவில் முதல் இந்திய கார் 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்குச்சு. இந்த ஒரு செக்மெண்ட்டில் எஸ்இவி செக்மெண்ட்டில் ஆல்ரெடியே வந்து நமக்கு வந்து சேஃப்டி, டெக்னாலஜி, ஓவரால் வந்து கேப்பபிலிட்டி எல்லாமே நெக்ஸானில் வந்து இருக்குது. அதை இன்னுமே அடுத்த கட்டமாக கொண்டு போகும் விதமாக தான் சில விஷயங்கள் வந்து புதுசாக வந்து எதிர்பார்க்கலாம். அதேமாரி நெக்ஸானில் மட்டும்தான் பெட்ரோல் இன்ஜினில் டர்போ சார்ஜர் ஆப்ஷனும் வந்து இருக்குது. சிஎன்ஜி ரெண்டுமே இருக்கிறது வந்து நெக்ஸான் காரில் மட்டும்தான் இப்போதைக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அடுத்த ஜென்ரேஷன் மாடலில் வந்து ஓவரால் பிளாட்ஃபார்மே மாற்றுறாங்க. அர்காஸ் டாட்டாவுடைய நியூ பிளாட்ஃபார்மில் தான் வந்து காரை வந்து டிசைன் பண்ணுறாங்க. அப்போ ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ இருக்கிறத விட இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்னுமே ரிஃபைன் பண்ணி தான் காரை வந்து கொடுக்க போகிறாங்க. பவர் ட்ரெயின் வந்து மல்டிபிளாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி, ஃபியூச்சரில் வரக்கூடிய ஹைப்ரிட் பவர் ட்ரெயின் எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி, அதுமாதிரி பெட்ரோல் ஹைப்ரிட் ஆப்ஷன் இதெல்லாம் வந்து வர மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஆல்ரெடி எல்லா ஃபீச்சர்ஸுமே நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அது எல்லாமே கண்டினியூ ஆகிடும். இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு போகிறப்ப 1.2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின், 1.2 லிட்டர் டர்போ சிஎன்ஜி, அடுத்து வந்து நமக்கு டீசல் இன்ஜின் ஆப்ஷன், இது எல்லாமே வந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஃபைனலாக வந்து பிரெஸ்ஸா கார்லையுமே அப்டேட் வந்து கொடுக்குறாங்க. அதுவும் கூடிய விரைவில் பிரெஸ்ஸா காரில் அப்டேட் வந்து வரப்போகுது. 2016 பிரெஸ்ஸாவை முதன் முறையாக வந்து லான்ச் பண்ணாங்க. இது வரைக்குமே 11,00,000க்கும் மேலே கார்களை வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்த அப்டேட் வந்து வரப்போகுது. அதில் வந்து 10.1 இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் வந்து கொடுக்க போகிறாங்க. வென்டிலேட்டட் சீட் வசதி வருது, பவர்டு டிரைவர் சீட்டு, கனெக்டட் எல்இடி டெயில் லைட்டு, அப்டேட்டட் அலாய் வீலு, ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய கிரில்லு, பம்பரு இது எல்லாமே வந்து ரிவைஸ் பண்ணுறாங்க. லெவல் 2 அடாஸ் டெக்னாலஜி ஹையர் வேரியண்ட்டில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதேமாதிரி சிஎன்ஜி கிட்டை வந்து நமக்கு அண்டர் பாடியில் வர மாதிரி வந்து கொடுக்க போகிறாங்க. இதனால் பூட் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். இன்ஜின் அப்டேட்டும் வந்து வருது. என்னென்னா 1.2 லிட்டரில் டர்போ பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷனும் வந்து கொடுக்க போகிறாங்க. அப்போ வந்து இன்ஜினும் மாறுது, டிசைன் வைஸும் சேஞ்சஸ் கொடுத்து இந்த காரை கூடிய விரைவில் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. நன்றி.